ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்யலஹரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்லோகம் 5. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் எந்திரமும். டம் லம் ரம் ஹம் ஷம் வம் யம் சம் ஷ. தேவியின் ரூபம் பக்த வாத்சல்ய பராசக்தி ரூபம். ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். பூஜை விதிமுறை: செப்பு தகட்டில் அல்லது மஞ்சள் பொடியின் மீது எந்திரம். தினமும் 2000 முறைகள் 8 நாட்கள் அல்லது 1001 முறை 12 நாட்கள். ஜபம் கிழக்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும். சிலர் எந்திரத்தை தலையில் வைத்துக்கொண்டு ஜபிக்கும்படியும் கூறுவதுண்டு. குங்குமத்தினாலோ சிவப்பு மலர்களாலோ துர்கா அஷ்டோத்தரம் லலிதா அஷ்டோத்தரம் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஜபம் செய்து முடித்த பின் நிவேதனம்: வெண்பொங்கல், பயத்தம் பருப்பு வெள்ள பாயசம், தேன், தேங்காய், தாம்பூலம் நிவேதனம். பயன்கள்: ஆண் பெண்கள் வசியம், ஜனமோகனம். ஹரிஸ்துவாம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாக்ய ஜனனீம் புரா நாரி பூத்வா புரரிபுமபி க்ஷோபமனயத் ஸ்மரோபித்வாம் நத்வா ரதி நயன லேஹ்யேன வபுஷா முனீனாம் அப்யந்தஹ பிரபவதிஹி மோகாய மகதாம். ஸ்லோகத்தின் அர்த்தம்: புரா முன்பு, ஹரிஹி ஹரி, பிரணதஜன சௌபாக்ய ஜனனீம் தன்னை வணங்கி நிற்கிற மக்களுக்கு நல்வாழ்வையே தருகிற துவாம் உன்னை, ஆராத்ய ஆராதித்து, நாரி பூத்வா பெண்ணாகி, புரரிபுமபி ஸ்மரரிபுமபி முப்புறங்களின் எதிரியையும் மன்மதனின் எதிரியையும் க்ஷோபம் அனயத் குழம்பச் செய்தார். ஸ்மரஹா அபி மன்மதனும் துவாம் நத்வா உன்னை வணங்கி ரதி நயன லேஹ்யேன வபுஷா ரதி தன் கண்களால் பெரிதும் ஈர்க்கப்படுகின்ற மேனியால், அழகுமிக்க மேனியால், மகதாம் முனீனாம் அபியந்தஹா பெரும் முனிவர்களின் உள்ளத்திலும், மோகாய பவதிஹி மயக்கம் ஏற்படச் செய்ய முடிகிறதல்லவா? தாயே, ஹே அம்பா, நீ வணங்கியவர்களுக்கு செல்வமெல்லாம் அளிப்பவள். உன்னை பூஜித்துதான் ஒரு சமயம் மகாவிஷ்ணு பெண்ணுருவம் கொண்டு பரமசிவனையும் மோகமடையச் செய்தார். அவ்விதமே மன்மதனும் உன்னை வணங்கித்தான் மிக்க அழகு பெற்று முனிவர்களின் மனத்தையும் கலங்கும்படி செய்ய முடிகிறது. இதில் 2 அர்த்தம் உள்ளடங்கி இருக்கு. ஒன்று, மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்த பின்பு சிவபெருமான் தன்னுடைய பத்தினியான பார்வதியை உபாசிச்சு மகாவிஷ்ணு பெற்ற அந்த மோகினி உருவத்தை காண விரும்பி வைகுண்டம் வருகிறார். அவருக்காக மீண்டும் மோகினி ரூபத்தை மகாவிஷ்ணு சிவனுக்கு காட்டுகிறார். அந்த மோகினி ரூபத்தில் மதிமயங்கி மோகமடைந்து சிவபெருமானுக்கும் அந்த மோகினி ரூபமான மகாவிஷ்ணுவிற்கும் பிறந்தவர்தான் சாஸ்தா. மன்மதனையே எரித்த பரமசிவனையும் மோகிக்கவல்ல அபூர்வமான சக்தியை மகாவிஷ்ணுவிற்கே அளித்தவள் அம்பாள். 2வது அர்த்தம், பரமசிவனையே கோபம் பெற்று நிலைகுலைய வைத்த மன்மதன் அம்பாளை உபாசனை செய்துதான் எப்பேற்பட்ட தபஸ்விகளையும் மனம் சஞ்சலமாகும்படி செய்ய முடிகிறது. ஆதலால் அம்பாளுக்கு நிகரான சக்தி எதுவும் இல்லை. அம்பாள் எல்லா சக்திகளுக்கும் மேலானவள். அம்பாளால் கொடுக்க முடியாதது எதுவும் இல்லை. அம்பாள் கொடுத்ததை தடுப்பதற்கு சக்தியும் எவருக்கும் இல்லை.